ஹலோ மக்களே, தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் விஜய் ஆண்டனி நடிச்சு லியோ ஜான் பால் டைரக்ஷனில் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் ரிலீஸ் ஆகியிருக்க மூவி தான் மார்கன். இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். விஜய் ஆண்டனி அவர்களோட மூவிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவரோட ஒவ்வொரு மூவிஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் புதுசாக இருந்த ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த மார்கன் படத்துல ஒரு புது விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணி ஒரு குப்பை தொட்டியில் போடுறாங்க. அந்த கொலை பண்ண பொண்ணோட உடல் பார்த்தீங்கன்னா கருப்பு நேரத்துல இருக்கு. ஏற்கனவே மும்பைல இருக்கும்போது தன்னோட பொண்ணு இதே மாதிரி யாரோ கொலை பண்ணதாகவும் தன்னையும் அதே மாதிரி கொலை பண்ண நினைச்சதாகவும் போலீஸ் ஆபீசரா வர விஜய் ஆண்டனி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வராரு. இந்த கேஸை விசாரிக்க வந்த விஜய் ஆண்டனிக்கும் மற்ற போலீஸ்க்கும் அஜய் தீஷன் அப்படின்ற ஒரு மேல ஒரு சந்தேகம் வருது. அவர் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு நினைச்சா வேற ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இன்னொரு பொண்ணு வந்து அதே மாதிரி வந்து இறக்குறாங்க. இந்த கொலை பண்ணது யாரு, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன, எதனால இப்படிலாம் வந்து டிஃப்ரெண்டா கொலை பண்ணாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு மூவிஸ்லயும் டிஃப்ரெண்டா நடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க விஜய் ஆண்டனி இந்த மூவில நல்லாவே நடிச்சிருக்காரு. போலீஸ் ஆபீசரா வந்து அந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக அவர் எடுக்கிற ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவர் கூடவே டெபியூ ஆக்டரா நடிச்சிருக்க அஜயும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் மார்கன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. தொடர்ச்சியா ஒரே மாதிரி பேட்டர்ன்ல கொலை நடந்துட்டு இருக்க இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்டோரி வந்து சொல்ல நினைச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்லாம் ஒன்னொன்னா அன்வீல் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவில ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த மூவி ஆல்ரெடி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.